வீட்டுக்கு அஸ்திவாரம் தோண்டினப்போ சிக்கின புதையல் 12வது நூற்றாண்டு தங்க ஆபரணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டத்துல இருக்கக்கூடிய லக்குண்டி கிராமத்துல சாதாரண வீடு கட்டக்கூடிய பணி திடீர்னு வரலாற்று தேடுதலா மாறி இருக்கு. கங்கவ்வா பசவராஜ் ரெட்டி அப்படிங்கிற பெண்மணி தன்னோட புது வீட்டுக்காக அஸ்திவாரம் தோண்டினப்போ மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த பழைய செப்பு பாத்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த பாத்திரத்த திறந்து பார்த்தப்போ, உள்ள ஜொலிக்கிற தங்க ஆபரணங்கள் இருக்கிறத பார்த்து, கிராமமே திரண்டு வந்தது. லக்குண்டி கிராமம் காலத்துல புகழ்பெற்ற இந்து அப்புறம் சமண கோவில்கள் நிறைஞ்ச வணிக மையமா இருந்ததால, இது ஏதாவது ஒரு மன்னர் காலத்து புதையலா இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. ஆனா ஆய்வு செஞ்ச தொல்பொருள் துறையினர் ஒரு மாறுபட்ட தகவல சொல்லியிருக்காங்க. இது அரச புதையல் கிடையாது. சாதாரண மக்கள் பயன்படுத்தின வீட்டு நகைகள் அப்படின்னு தொல்பொருள் துறை கண்காணிப்பாளர் ரமேஷ் முலிமணி சொல்லியிருக்காரு. முற்காலத்துல வங்கிகள் இல்லாததால மக்கள் பாதுகாப்புக்காக அவங்களோட சமையலறை அடுப்புக்கு பக்கத்திலேயே நகைகளை புதைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி யாரோ ஒரு குடும்பம் சேமிச்சு வச்ச 470 கிராம் எடை இருக்கக்கூடிய உடைஞ்ச நகைகளே இது அப்படிங்கிறது அதிகாரிகளோட கணிப்பு. இந்த நகைகள் 800ல இருந்து 900 வருஷங்களுக்கு முந்தைய கிபி 11 இல்லைன்னா 12வது நூற்றாண்டுல வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா ஆராய்ச்சியாளர் அப்பண்ணா ஹஞ்சே சொல்லியிருக்காரு. அரச குடும்பத்து நகைகள்ல இருக்கக்கூடிய சிக்கலான வேலைப்பாடுகள் இதுல இல்லாததுதான் இது சாதாரண மக்களோட நகை அப்படிங்கிறதுக்கு பெரிய சான்று. இப்போ இந்த தங்கம் அரசோட வசம் இருக்குது. ஆனா தங்கம் கண்டெடுக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் இப்போ ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதிகாரிகளோ இது புதையல் கிடையாது, எங்களோட முன்னோர் புதைச்சு வச்ச நகைகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதை எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடலாமே, தங்கத்தை கொடுக்க முடியாட்டி கூட அதுக்கு பதிலா அரசு எங்களுக்கு ஒரு வீட்டையாவது கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த விவகாரம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா வரைக்கும் போயிருக்கு. இத பத்தி அவரு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட விரிவான அறிக்கை கேட்டிருக்காரு. சீக்கிரத்திலேயே மாநில தொல்பொருள் நிபுணர் ஸ்மிதா ரெட்டி அந்த இடத்துக்கு போய் இந்த ஆபரணங்களோட துல்லியமான காலம் அப்புறம் பின்னணிய ஆய்வு செய்ய போறாங்க.